Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தை சேர்ந்தவர் கணேசன். 45 வயதான இவருக்கும் சென்னையை சேர்ந்த திவ்யா என்பவருக்கும் திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் உள்ளனர். பாண்டிச்சேரி பகுதியில் கணேசன் கூலி வேலை செய்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பாக தனது மனைவியுடன் சொந்த ஊரான உத்தமபாளையத்திற்கு வந்துள்ளார். பின்னர் மனைவி சென்னைக்கு சென்றுவிட கணேசன் மட்டும் சொந்த ஊரிலேயே தங்கியிருந்துள்ளார். இதற்கிடையே கடந்த 16ஆம் தேதி புதூர் செல்லும் வழியில் கணேசன் இறந்து கிடந்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. உத்தமபாளையம் பகுதியை சேர்ந்த ஜமுனா என்பவருக்கும் கணேசனுக்கும் தகாத உறவு இருந்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி ஜமுனாவை சந்திக்க அவரின் வீட்டுக்கு கணேசன் சென்றுள்ளார். அப்போது வீட்டுக்குள் ஜமுனாவின் கணவர் சுரேஷ் இருந்துள்ளார். வீட்டுக்குள் கணேசனை கண்டதும் கடும் கோபமடைந்த சுரேஷ் கயிற்றை கொண்டு கழுத்தில் இறுக்கி கணேசனை கொலை செய்தார். பின்னர் ஜமுனாவின் தந்தை முருகன், தாயார் முருகேஸ்வரி ஆகியோர் உதவியுடன் கணேசன் உடலை வெளியில் வீசிவிட்டு வந்துள்ளனர். இதையடுத்து 4 கைது செய்து சிறையில் அடைத்தனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.